வரதட்சணை கொடுமையால் இறந்த என் மகள் ரதன்யா என்னுடைய விசாரணைக்காக நம்முடைய அமைச்சர் அவினாசி சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ கமலி அவர்களை நேரில் சந்தித்து, நடைத்துறை அமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து என்னுடைய மகளுடைய இறப்புக்கு நீதி வேண்டி ஒரு விண்ணப்பத்தை கொடுத்துள்ளேன். அது நேரடியாக நம்மளது முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு சென்று இந்த விசாரணைக்கு நீதி வேண்டி ஒரு வேண்டுகோளை விடுத்துள்ளேன். மகள் இறந்து 11 மாதங்கள் ஆகியும் இதுவரை விசாரணை சரியாக இன்னும் நடைபெறவில்லை. எங்களே இன்னும் விசாரிக்கல, முறையான விசாரணை இல்லை. இன்னும் பாப்பா உபயோகப்படுத்திட்டு இருந்த பணம், நகை, வரதட்சணையை வாங்கிட்டு போன காரு, நகை இதெல்லாம் இன்னும் திருப்பி கொடுக்காம இருக்காங்க. அதாவது எங்களை மாதிரி பெற்றோர்கள் பெண் குழந்தை இழந்துட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் சரியாக இருக்குது. இதற்கு முன் இருந்த அரசு சரியான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால தான் இவ்வளோ ஒரு மிகப்பெரிய இழப்பையும் வருத்தத்தையும் நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறோம். இதை நேரடியாக முதல்வர் இதுக்கு ஒரு சரியான தீர்க்கமான வழி காட்டணும். எங்கள் பெண்ணுக்கு கிடைக்கின்ற நீதி உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு பாதுகாப்பான அரணா அமைச்சு கொடுக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். சரியான விசாரணை விசாரித்து என் பிள்ளைக்கு சீக்கிரம் நீதி கிடைக்கணும். அதுதான் இழந்து நான் வருஷமாக போகுது பரிதவிச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருக்கிறோம். அரசும் எங்களுக்கு முதல் ஒத்துழைப்பு கொடுக்கல. இந்த அரசாவது என் பிள்ளைக்கு சரியான நீதி வாங்கி தரணும். அதை தான் நான் கேட்டுக்கிறேன். மனு கொடுத்துருக்கேன். எனக்கு சரியான முறையான நீதி கிடைக்கணும். அதுதான் எனக்கு வேணும். நான் எல்லா பக்கமும் மூட்டி போது எங்களுக்கு சரியா விசாரிக்கவே இல்லை. என் பிள்ளையோட பொருளும் வரல. என் பிள்ளைய நான் பரிதவிச்சு நின்றுட்டு இருக்கேன். இன்னும் பைத்தியாட்ட சுத்திட்டு இருக்கோம். கொலை பண்ண மாதிரிதான் என் பிள்ளைய இதெல்லாம். ஆனா எதுவுமே கண்டுக்காம அவங்க ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. நான் பிள்ளைய பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கேன். இந்த அரசு சரியான முடிவு எங்களுக்கு கொடுக்கணும். நல்ல நீதி கொடுக்கணும். என் பிள்ளைக்கு சரியான நியாயம் ஒவ்வொரு பொண்ணுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கணும். அதுக்காகத்தான் நாங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருக்கோம்.